கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து. லேவியராகமம் 7ஆவது அதிகாரம் 11 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாதான பலியின் பிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது தீட்டான காரியங்களை படக்கூடாது, அந்த பலி எப்படி செலுத்தப்படணும், அது எப்படி புசிக்கணும், அது உற்சாக பலினா செலுத்தினாங்கன்னா என்ன பண்ணணும், இல்லை பொருத்தனை பலியாக செலுத்தினா என்ன பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு. சமாதான பலி இதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தேவனோட ஒரு ஒப்புரவாகிற ஒரு பலி. ஆனால் இன்னைக்கு நமக்காக சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து வந்தனால தான் நமக்கும் பிதாவுக்கும் ஒரு சமாதானம் உண்டாச்சு இல்லையா? அதாவது மல்கிய தீர்க்கதரிசிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தலன்ட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் பேசுவார். இன்றைக்கும் நம்ம மேலே பிதாவுக்கு அநேக கோபங்கள் இருக்கலாம் நம்ம செய்த தப்புனால. ஆனால் ஏசப்பா ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்தது, அந்த கோபத்துலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டு சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காங்க. இன்னும் முக்கியமான நற்செய்தி என்னென்னா, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவான்னு இருக்கு. இந்த நாளில் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போட்டு அந்த விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். இதுவே இன்றைய நற்செய்தி. ஜெர்மன்லாமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவின் தன்மையாக நாளுக்காக வேலைக்கு அனுப்பிப்பா. எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா சமாதான குலைச்சலும் மாற்றுறதுக்கு மாற்றல பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முடிவுண்டு பண்ணிக்கா ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் சமாதான டிக்கெட்டில் தேவனுக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு நம்பிக்கை பிதாவே, ஆமேன். தேவனுக்கு மட்டுமே முடிந்தாகட்டும்.